ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய அமைச்சர் சரத் அப்படின்ற ஒரு அமைச்சர். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சி இப்பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியில் அவர் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறதில்ல, அதற்கு தயார் செய்வது போல ஒரு காட்சி அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது இப்பொழுது வைரலாக போயிட்டுருக்கு. விளக்கமும் கொடுத்துருக்காரு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர். அது குழந்தைக்கு நான் ரெடி பண்ண அந்த மாத்திரை நசுக்கு நான் குழந்தைக்காக அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சி, அது தவறாக இப்பொழுது காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த காட்சி, அமைச்சர் விளக்கம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த மாதிரியான சூழல் ஏன் பெரும்பாலும் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி எம்எல்ஏஸும் சரி நிறைய பேர் குவாலிஃபைடான அமைச்சர்களாகவும் குவாலிஃபைடான எம்எல்ஏஸாகவும் இல்லை அப்படின்ற பரவலான ஒரு பார்வை நிறைய பேருக்கு இருக்குது. விஜய் அவர்களோட ரசிகர்களாக இருந்தவங்க, ரசிகர் மன்றத்தில் பொறுப்புகள் வகித்தவங்க, அப்புறம் திமுகவில் இடம் கிடைக்கலன்னு வந்தவங்க, இந்த மாதிரியான நிறையா பேருக்கு தாவேக்கால இடங்கள் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸாகவும் ஆகுறாங்க. அஃப்கோர்ஸ் சில மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தா நல்லாவும் செயல்படுறாங்க. நம்ம எல்லாரையுமே பொதுவாக சொல்லலை. பட் இருந்தாலும் பரவலாக இந்த பார்வை இருக்குது. நிறைய பேர் பார்க்கும்போது ப்ராப்பராக குவாலிஃபைடாக இல்லை அப்படின்ற பார்வை இருக்குது. அந்த நேரங்களில் இந்த மாதிரியான வீடியோஸ் வரும்போது அதுவும் பார்த்தோன்னா வைரல் ஆகுது. அப்போ ரீசெண்டாக இப்போ ஜெகதீஸ்வரி அப்படின்ற ஒரு மினிஸ்டர் பார்த்தோன்னா என் பேர் ஏன் கீழே இருக்குது, முன்னாடி ஏன் என் பேர் இல்லைன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா ரசிகர் மன்ற நிகழ்வுகளில் அதெல்லாம் இருக்கும். போஸ்டர்ஸ்லாம் ஒட்டும்போது என்னோட பேர் மேலே இருக்கணும், யாருக்கு ப்ரையாரிட்டி, யாரோட ஃபோட்டோ எங்கே இருக்கணும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் உங்களை மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய பதவி விஜய் அவர்கள் வழியாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதையும் தாண்டி போஸ்டரில் பேக்ரவுண்டில் ஏன் என் பேர் ஃப்ரண்ட்டில் வரல, உங்களுக்கு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, பெரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு எது பெரிய விஷயமா தெரியுதுன்னா, என்னோட பேர் ஏன் கீழே இருக்குது மேலே இல்லை அப்படின்ற விஷயம்தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு நேச்சுரலாக அந்த சந்தேகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வருது. மக்களும் ஏன் ஷேர் பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கும் அந்த பார்வை இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு குவாலிஃபைடான மினிஸ்டர்ஸாக நிறைய பேர் தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த சூழலில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சரத் அப்படின்ற அந்த அமைச்சரோட வீடியோவும் வருது. இப்போ என்னன்னா, அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அவரோட குழந்தை, மனைவி அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் அவர் கிளியராக சொல்கிறது என்னன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த டேப்லெட்டை நான் க்ரஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாக இருக்கலாம். நம்ம யார் மேலேயும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நம்ம முன்வைக்கக்கூடாது. ஆனால் இப்போ நமக்கும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. பொதுவாக 1-1.5 வயசு குழந்தைகளுக்கு இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த அளவில் மாத்திரைகள் கொடுத்து பார்த்ததில்லை. அதுவும் குழந்தைங்களுக்கு மாத்திரைகள் கொடுக்கும்போது க்ரஷ் பண்ணிலாம் கொடுத்து நான் பார்த்ததில்லை. யூஸ்வலாக டானிக் மாதிரி சின்ன சின்ன அந்த டியூப்லலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, குழந்தைங்களுக்கு ஈஸியாக குடிக்கிற மாதிரியான ஃப்ளேவர்ட்லாம் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ காய்ச்சலே வருதுன்னா நமக்கு ஒரு பேராசெட்டமால் இருக்கும்ல, அதை க்ரஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்குன்னு தனியாக அந்த சின்ன ஒரு கேனில் இருக்கும், அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அந்த மாதிரியான மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அது போக ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ இதை யூஸ் பண்ணி ஒரு க்ரஷ் பண்ணுறாரு. பக்கத்தில் ஒரு 500 நோட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா பொதுவாக குழந்தைகள் நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா ஏடிஎம் கார்டுலலாம் யூஸ்வலாக க்ரஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏடிஎம் கார்டுன்றது பல பேரோட கை மாறி இருக்கும், பல ஏடிஎம் சென்டர்ஸில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக குழந்தைகள் நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம், இப்போ க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்போம். பட் எனிவே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அமைச்சர் சைடில் இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட கெப்பாசிட்டியை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ பிடிஆர் வராரு, அவரோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டார். அவரை யாருமே அன்குவாலிஃபைடுன்னு சொல்ல முடியாது. ஹி வாஸ் ஓவர் குவாலிஃபைடுன்னு வேணா சொல்லலாம். அவரோட டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ அவர் ஏதாவது சின்ன தப்பு பண்ணும்போது அவர் இந்த மாதிரிலாம் கேலி பண்ணி கேட்க மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் அதை தாண்டி அவரோட ஃபீல்டில் ஸ்ட்ராங்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே சிக்கல் என்னன்னா, பொறுப்புக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற பார்வை இருக்கு. ஸோ அங்கேருந்து தான் அந்த சிக்கல்கள்லாம் வருது. ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் வரும்போதும்
மக்கள் உடனே அதை ஷேர் பண்ணுறது, அது ஒரு பெரிய விஷயமாகவும் மாறுது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ அஃப்கோர்ஸ் சில மினிஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிற மாதிரியும் தெரியுது. இப்போ குறிப்பாக அருண்ராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு ஆக்சுவலாக நான் தாவேக்கா மற்ற மினிஸ்டர்ஸை விட இவரை கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்தோம்னா பெரும்பாலும் என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான், எல்லாத்துக்கும் சிம்பிள் சொல்யூஷன் திமுக தான். குறிப்பா நிர்மல்குமார் அவர்களா இருக்கட்டும், ஆதவர்ஜுன் அவர்களா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அதுதான். எதா இருந்தாலும் திமுகவை கையை காட்டிட்டு போயிடுறது. கரண்ட் ஏன் வரல, ஃபியூஸ் கேரியரை சில பேர் திருடிடுறாங்க, அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான பதில்கள் சொல்றது. ஸோ ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை இஷ்யூக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறது. ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும், ஏன் இங்க சரியா வேலை நடக்கல, என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆனா அதெல்லாம் அங்கேயும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வந்துடுறது, கன்வீனியன்ட்டா தப்பிச்சிடுறது. ஆனால் அருண்ராஜ் அவர்கள் நான் பார்த்த லெவலில் ஸ்பெசிஃபிக்காக அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்கும்போது அந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு வகையில் அட்ரஸ் பண்ணுறாரு. நிறைய நேரங்களில் ஹானஸ்ட்டாக அங்கே பிரச்சனை இருக்குன்றதையும் அவர் ஏற்றுக்கிறார். இல்லை பிரச்சனையே இல்லை, திமுக தான் காரணம். ஸோ அந்த இடத்துல அவர் அரசியல் பண்ணல. அந்த விஷயத்தை நான் அருண்ராஜ் அவர்கிட்ட பார்த்தேன். அதே மாதிரி விக்னேஷ் இருக்கார் பாருங்க, அவரும் பார்த்தோம்னா அவரோட துறை கொஞ்சம் டேஞ்சரான ஒரு துறை தான். டாஸ்மாக்னு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பட் அதுக்கு உட்பட்டு ஓரளவுக்கு ஹானஸ்டா பதில்கள் சொல்றதை பார்க்க முடியுது. அது போக கண்மூடித்தனமா திமுக மேல எல்லா பழியும் போடுற விஷயங்களும் பண்ணல. ஏன்னா இப்ப அவர்கிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லபடியா நிர்வாகம் பண்ண வேண்டியது அவரோட பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் நம்ம பார்க்கிறோம். பட் அதை தாண்டி நான் சொன்ன வேற சில சிக்கல்களும் இருக்கு. உட்கார்ந்துட்டு பின்னாடி ஏன் பேர் ஏன் மேல வரல, இன்ஃபேக்ட் இப்ப கீர்த்தனா அவர்களும் உங்க கட்சிக்காரங்க தானே, அதுல என்ன பெருசா உங்களுக்கு குறைஞ்சிட போகுது. அப்புறம் நீங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெரிய வாய்ப்பு உங்க கையில இருக்கும்போது உங்களோட சிந்தனை என் பேர் மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றது உங்க சிந்தனையா இருக்கக்கூடாது. இந்த வேலையை நான் எப்படி செய்ய போறேன், எப்படி நான் அதை செவ்வனே செய்ய போறேன்றதான் உங்க பிரச்சனையா இருக்கணும். அதை நினைச்சு நீங்க பயப்படணும், அதை நினைச்சு நீங்க உரி பண்ணணும். ஆனா இவங்களோட கவனம் பார்த்தோம்னா அமைச்சரோட முதல்வரோட போட்டோ எங்க இருக்கு, ஏன் பேர் ஏன் கீழே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ ஏன் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு விமர்சனம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு மராத்தானம் ஒன்று நடந்திருந்தது. முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று இருந்தார். அவர் கூட வந்து 2-3 கிலோமீட்டர் ஓடி இருந்தார். இந்தியாவிலே யாரும் செய்யாத, எந்த சிஎமும் செய்யாத ஒரு சாதனையை வந்து செஞ்சிருக்காரு விஜய் அப்படின்லாம் வந்து போட்டுட்டு நிறைய போற்றி பாட்டடி பெண்ணி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எதுக்காக அந்த மராத்தான் ஓடினார், எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இளைஞர் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மராத்தான் போட்டியானது நடந்தது. நடந்து முடியுது மதியம். இப்படியான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும்பொழுது ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் தான் எழுதுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோனுடைய வைரலுக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க காலைல மராத்தான் நடந்து? இப்போ ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுப்போம். இங்கே ட்ரக் ப்ராப்ளம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கான காரணம் தாவேக்கா கிடையாது. அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும், குறிப்பாக திமுக மேலே நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் திமுக தான் பவரில் இருந்திருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, ட்ரக்குன்றது இன்னைக்கு பெரிய ஒரு இஷ்யூ. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, தாவேக்கா எடுக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்கு பாருங்க, தாவேக்காவோட செயல்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உதவுமா அப்படின்னு கேட்டால் உதவாது. நீங்கள் மரத்தான் ஓடுறதுக்கும் ட்ரக்ஸோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ட்ரக்ஸோட புழக்கத்தை கம்மி பண்ணணும்னா நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக நீங்கள் வேலைகளை செய்யணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் ட்ரக் ப்ராப்ளம் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்தி ட்ரக் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்தி மதுபானங்கள் குடிக்கிறத கம்மி பண்ண முடியாது. அதுக்கு வேற சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. இப்போ முக்கியமாக ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு பெரிய ஒரு கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பார். எலிகள் இருக்குல்ல, எலிகள் வந்து நார்மலான என்வாரன்மெண்ட் இருக்கும்ல, அவங்க எப்படி நார்மலாக வாழுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நார்மலாக வாழ வேண்டிய முறையில் எலிகள் வாழும்போது ட்ரக்ஸுக்கு அடிமையாக மாட்டாங்களாம். நீங்கள் ட்ரக்ஸே கொடுத்தாலும் அதுக்கு அடிமையாக மாட்டாங்களாம். ஆனால் எலிகளை சின்ன கூட்டில் நீங்கள் அடைச்சி வச்சு செயற்கையான ஒரு சூழலை உருவாக்குறீங்கல்ல, அங்கே ட்ரக்ஸை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ரக்ஸுக்கு எலிகள் வந்து அடிமையாகிறத ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதை அவர் சொல்லுவார். காட்டக்கூடிய விஷயம் என்ன, மனிதனும் அதே மாதிரி தான். இயல்பாக மனிதன் எப்படி வாழணுமோ, குடும்பத்தோட சந்தோஷமாக மனிதன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஒரு ஒரு
ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள், இமோஷனல் விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா அவன் ட்ரக்குக்கெல்லாம் அடிமையாக மாட்டான். என்னைக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எம்டினஸ், வெறுமை இருக்கு, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு சொசைட்டில, ஆனா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, விரக்தி இருக்கு, அதெல்லாம் இருக்கும்போது அந்த வெறுமையை ஃபில் பண்றது நான் என்ன பண்றேன், செயற்கையா ஒரு ஆர்டிஃபிஷியலா வேற ஒரு உலகத்துக்கு நான் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறேன். இந்த ட்ரக்ஸை நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு உலகம் மறுக்கப்படுது இல்லை, அது என் மைண்டுக்குள்ள செயற்கையா கிரியேட் ஆகுது. அப்புறம் அதுக்கே நான் அடிமைப்பட்டு போயிடுறேன். ஸோ ட்ரக்ஸுக்கான அந்த சூழல் அங்கதான் ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கவனுக்கு நீங்க மரத்தான் ஓடுறதாலையோ இந்த மாதிரி விஷயங்களால நீங்க சரி பண்ண முடியாது. பட் உலகம் ஃபுல்லா அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போதைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுக்கு தேவை நீங்க இங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரி பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய ட்ரக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஃபுல்லாக கிராக் டவுன் பண்ணி அவங்கள தூக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கணும். இப்போ அதிகப்படியாக இப்போ பார்க்குறோம், இந்தியா முழுக்க ட்ரக் கல்ச்சர் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதை சரி பண்ணணும்னா நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் கொடுக்கணும். இன்னைக்கு எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. ஜென்ஸீஸுக்கெல்லாம் இப்போ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய ஏற்பட்டுருக்குல்ல, அது என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிருச்சுன்றாங்க. ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் ரொம்ப சுருங்கிருச்சுன்னா அப்போ ஜென்ஸீஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது, அவங்க எதிர்பார்க்குற வாய்ப்புகள்லாம் கிடைக்காது, பெரிய பெரிய நிறுவனங்களுக்குலாம் என்ட்ரு ஆக முடியாது. இப்போ நான்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பெரிய வாய்ப்புகள் இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் ரொம்ப சீனியர் எனக்கு, அவர் வேலை இல்லாமல் இருந்தார். அப்போ சொல்லுவார், மார்க்கெட் இப்போ தான் உள்ளே பீக்கில் இருக்குன்றாங்க, எனக்கு வேலை இல்லை, இந்த சூழல்லையே எனக்கு வேலை இல்லைன்னா நான்லாம் எதுக்கும் ஒருத்தலைன்னு காட்டுதுரா இது அப்படின்னு ஒரு சும்மா கேஷுவலாக சொல்லுவார். அந்த மாதிரியான சூழல் இருந்து. பட் இன்னைக்கு இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் சுருங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் தான் நீங்கள் சரி பண்ணணும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, நல்ல எக்ஸ்போஜர் கொடுங்க, நல்ல ஒரு ஹோப் கொடுங்க, ஃபியூச்சரை காட்டுங்க. இதெல்லாம் காட்டினா அந்த ட்ரக்ஸோட வேலைலாம் கம்மியாயிடும். அவன் வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிடுவான். வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அது அவங்க மேல தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்படி அந்த சூழலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவங்களுக்கு அதுல இருந்து, அந்த வழியில இருந்து தப்பிக்கிறதுக்கு, விரட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு, வெறுமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை நோக்கி போவாங்க. ஸோ இம்மீடியட்டா பண்ண வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் இந்த கார்ட்டல்ஸ், அப்புறம் சப்ளைஸ், இவங்களை ஃபுல்லா காலி பண்ணும். ரெண்டாவது லாங் டேர்ம் சொல்யூஷன், நீங்க சொசைட்டில நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு. அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு இவங்க பண்றது என்னன்னா, இதெல்லாம் பப்ளிசிட்டி தான். அப்படியே மரத்தான்லாம் ஓடுறது, ஒரு மியூசிக் கொடுக்குறது. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்கள் ஓடி வர மாதிரி ஒரு வீடியோ கிடைக்குது ஒரு விஜய் ரசிகருக்கு, அவர் என்ன பண்ணுவார்? ஸ்டேட்டஸ் வைப்பார். என்ன மியூசிக் யூஸ் பண்ணுவார்? அண்டாவ கொண்டா சேசடிக்க. அது பண்ண மாட்டாருங்க. கில்லி மியூசிக் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஆஞ்ச் பூஞ்சும்பாங்க, அப்படி போடுறதும்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இதை ஒரு சினிமா ஆங்கிள் இருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால இதை பண்றதை விட நிஜமாவே ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றீங்க. ஒரு நாள் காரை ஓட்டிக்கிட்டு போறது, இன்னொரு நாள் பஸ்ல பயணம் பண்றது, இன்னொரு நாள் பார்த்தோன்னா மரத்தான் ஆர்கனைஸ் பண்றது. இன்ஃபேக்ட் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. திமுக பீரியட்லயும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 2006-11 பீரியட்ல மரத்தான்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஆட்ஸ் இருக்கும், எங்கே பார்த்தாலும் மரத்தான் இருக்கும். பெரிய கூட்டமும் வந்தது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்தாங்க, பெரிய கூட்டமும் வந்து. அஃப்கோர்ஸ் இங்கே விஜய் பவர் இருக்கு, விஜய் அங்கே ஒரு இடத்துக்கு போனாருன்னா பெரிய கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அதை தாண்டி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி எடுத்து பெரிய சவுண்டு கொடுத்த மாதிரி தெரில. டக்கு டக்கு நிறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு அவங்க கிளியரா இருக்காங்க. நமக்கு அங்க ஒரு இடத்துல 1,00,000 பேரை திரட்டுறதை விட நமக்கு வேண்டியது ஸ்கிரீன் இவ்வளவு பெருசுக்கு தான் இருக்கும், மொபைல் ஸ்கிரீன். அதுக்குள்ள என்ன காட்டுறோன்றதான் முக்கியம். அதுக்குள்ள கரெக்டான விஷுவல் காட்டுறதுக்கான காரியங்களை நம்ம உருவாக்கணும். சினிமாவில் அப்படி தானே பண்ணுவாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய செட்டெல்லாம் போடுறது முக்கியம் இல்லை, இந்த ஸ்க்ரீனுக்குள்ள என்ன காட்டணுமோ அதுதான் நமக்கு தேவை. அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டெல்லாம் போடணும். ஸோ அந்த விஷயத்த அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, பார்ப்போம். ஓகே, இப்போது அடுத்தடுத்து அமைச்சர்கள் இந்த சர்ச்சையில் சிக்கிறது அப்படின்றது நடந்துக்கிட்டு வருது. திமுக பீரியட்லேயும் இப்படி நடந்தது. அவங்க உடனடியாக ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க, நீக்குவாங்க, சேர்ப்பாங்க அப்படின்னு ஆக்ஷன்லாம் இருக்கும். ஆனால் இந்த கேபினெட்டில் அப்படி எந்த ஆக்ஷனும் இல்லை. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறாங்களா விஜய் அவர்கள் அப்படின்றது தெரியல. ஸோ இப்பொழுது சரத் அவர்கள் அந்த சர்ச்சையில் சிக்கியிருந்தார், அவர் வெல்கம் கொடுத்துருந்தார். இது விஜய் அவர்கள் ஏற்கிறாரா இல்லையா?
பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுன்றீங்க நீங்க? பாவங்க இப்பதாங்க வந்திருக்காரு, 1.5 மாசம் தாங்க ஆயிருக்கு, 2 மாசம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ள தலைகள் உருளுன்றீங்க. இல்ல பெரிய சர்ச்சை அப்படின்னும் பொழுது நடவடிக்கை இருக்குமா இல்லையான்னு மக்கள் எதிர்பார்க்கும். நான் அடிச்சு சொல்றேன், திமுக மாதிரி இருக்காதீங்க. தாவேக ஆட்சியில நிறைய தலைகள் டெஃபினட்டா உருளும், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், இது நடக்கும். பெரிய ஷஃபிள் இங்க நடக்கும் தாவேக்கால. ஏன் இதை நான் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் மட்டும்தான் தாவேக்கால அசெட், மற்ற எல்லாருமே லைபிலிட்டி. விஜய் அவர்கள் மட்டும் அசெட், மற்ற எல்லாருமே லைபிலிட்டி. நான் சொல்றது ஒரு 90% லைபிலிட்டி தான் தாவேக்கால. அவங்க கிட்ட நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அன்னைக்கு பாக்குற ஒரு எம்எல்ஏ பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியல, கூட இருக்க சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம கேமரா முன்னாடி இருக்கோம், நம்ம பேசுறதும் ஆடியோல வரும்ன்றது கூட புரிதல் இல்லாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சுத்தி நிறைய மைக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் வாய் திறந்தாலே சிக்கல் தான் வரும். அதே மாதிரி இங்க இருக்கிற நிறைய அமைச்சர்கள் லைபிலிட்டி தான். விஜய் அவர்களோட ஃபேஸுக்காக தான் அந்த ஓட்டெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது போக போக நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது யோசிக்காம பட்டு தூக்கி எல்லாத்தையும் வெளில போடுவாங்க. இதை நீங்க திமுகவில் பண்ண முடியாது. திமுகவில் நீங்க பிடிச்ச மாதிரி நேரு அவர்களையோ, பொன்முடி அவர்களையோ, துரைமுருகன் அவர்களையோ, இவங்களெல்லாம் பட்டுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்க மாத்திர முடியாது. ஏவாவேலு அவர்களையோ, சேகர் பாபு அவர்களையோ மாத்திர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவங்க வெறும் ஸ்டாலின் அவர்கள் நம்பி மட்டும் கிடையாது. அவங்கனால அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அங்கிருந்து ஓட்ஸ் வாங்க முடியும், பணத்தை மொபிலைஸ் பண்ண முடியும், கட்சிக்கு மேல டொனேஷன்ஸ் கொடுக்க முடியும், இந்த வேலைகள்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஸ்டாலின் தேவையில்லை, தேவை ஓரளவுக்கு தேவை. அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அவங்க தேவை. இங்க அப்படி கிடையாது. இங்க தாவேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் தேவை. விஜய் அவர்களுக்கு இவங்க தேவையே இல்லை. இன்னைக்கு சில பேரை மினிஸ்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க, நாளைக்கு உங்களை காட்டினா நீங்க மினிஸ்டர், என்ன காட்டினா நான் மினிஸ்டர், யாராலும் மினிஸ்டர் ஆகலாம். ஸோ இங்க மினிஸ்டர் ஆக்கக்கூடிய பவர், எம்எல்ஏ ஆக்கக்கூடிய பவர், ஒருத்தனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய பவர் தாவேக்கால விஜய் அவர்கள் கையில மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த பவர் அவர் கையில் இருக்கும்போது, அவர் நினைச்சாருன்னா யாராலும் தூக்கவும் செய்யலாம் ஃபியூச்சர்ல. ஜெயலலிதா அவர்கள் அதுதான் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா இதே தான். கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸுக்கு, எம்எல்ஏஸுக்கு பெரிய பவர் கிடையாது. இங்க தாவேக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உருவாயிட்டு இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துல விஜய் இருக்காரு. ஆனா ஜெயலலிதா அவர்களோட இன்னும் கொஞ்சம் கூட ஃபேமஸா, பாப்புலரா இருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த யாரை வேணாலும் எம்எல்ஏ ஆக்கலான்ற அந்த பவர் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு விஜய் அவர்கள். அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, சசிகலா அவர்கள் இருந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. அப்கோர்ஸ் ஒரு பொலிட்டிஷியனாகவும் ஓப்பனா இருக்காரு, மினிஸ்டராகவும் இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கான ஒரு பார்ட்டியாகவும் இருக்கு. அது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கான பார்ட்டியா இருந்தோ, இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கான பார்ட்டியா தான் இருந்தது. அங்கிருந்த மற்ற தொண்டர்களுக்கோ, அங்கிருந்த செகண்டரி லெவல் லீடர்ஸ்க்கோ பவர் கிடையாது, விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் பவர். ஸோ அதனால அந்த பவர் அவர் கையில் இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மக்களோட அதிருப்தி அதிகப்படும். அதிகம்லாம் ஆகும்போது டப்னு தூக்கிட்டேன் பாருங்களா, தப்பு பண்ணாரு திமுக தூக்கல, நாங்க தூக்கிட்டோம் பாருங்க, திமுக இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற பேர்ல நிறைய ஷஃபிள் டெஃபினட்டா நடக்குவீங்க. அப்படிதான் ரீசெண்டாக ஒரு மினிஸ்டரும் சர்ச்சையில் ஒன்று மாட்டினாரு. அவருமே இதே போல் மராத்தான் தொடங்கி வைக்கும்பொழுது தான் மதுரையில் வந்து குழந்தைகள்கிட்ட, சிறுமிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் நடந்துக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரிலீஸ். அவர் காங்கிரஸ் அமைச்சர், இந்த கேபினெட்டில் தான் அவரும் இருக்காரு. ஸோ அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு, நான் வந்து தவறான முறையில் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. ஒரு தந்தை சாணத்துல இருந்து குழந்தைங்க ஓடி வந்திருக்குன்னு அந்த காலை பிடிச்சி அமுக்கி விட்டேன், ஸோ அது வந்து தவறாக காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருமே இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கியிருக்காரு. அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் அவர் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அதை பண்ணியிருக்கலாம், நல்ல இன்டென்ஷன்ஸோடு பண்ணியிருக்கலாம், நம்மளுமே அதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பப்ளிக்லன்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு குழந்தைய நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கலாம், அதெல்லாம் யாரும் குற்றம் சொல்ல. இன்ஃபேக்ட் நான் அவர் மேலே பெரிய பழியெல்லாம் போடலாம் எனக்கு விருப்பம் கிடையாது, யாரும் போடவும் கூடாது. ஏன்னா இதெல்லாம் சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, பெரிய குற்றச்சாட்டு, அப்படிலாம் யாரும் முன் வைக்க கூடாது. அவரை வந்து குறை சொல்லலாம் யாரும் விரும்பல. ஆனால் அவர் நடந்துக்கிட்ட விதம் கரெக்டாக தப்பா நம்ம ஒரு விஷுவல் பார்க்குறோம். நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் கரெக்டாக தப்பான்னு பார்க்கும்போது அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். உங்களோட இன்டென்ஷன் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அதை நான் தப்பாக இருக்குன்னு கூட நான் நம்பலை. இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம்ல, அதில் நீங்கள்
ஒரு வளர்ந்த குழந்தைய நம்ம எப்படி கையாளணும்னு இருக்கு. ஒரு 10 வயசு குழந்தை, அவங்க 8-10 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம அப்போ ஒரு ரெஸ்பெக்டோட தான் நம்ம டீல் பண்ணணும். அப்படி அவங்க இந்த குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா, அப்படிதானே சொல்றாரு, மயங்கிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு அஃப்கோர்ஸ் அங்கே டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதனால நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த இடத்துல அவர் தவறு பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் அவருக்குமே அது புரியுது, அதான் அவருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது ஒண்ணுதான். இப்ப இதை யூஸ் பண்ணி அவரோட இமேஜை டார்னிஷ் பண்றதோ, அவர் மேல அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதோ, அது யாரோட இன்டென்ஷனும் கிடையாது. அப்படி வைக்கிறது கரெக்டாகவும் இருக்காது. ஆனால் அங்க நடந்தது தவறு தான். அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அன்னைக்கு ரொம்ப ஒரு ஹைப்பர் எனர்ஜெட்டிக்கான மூட்ல இருந்தார். போன உடனே அப்படியே இந்த சினிமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அப்போதான் இந்த வாடி வாடி கைப்படாத இந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷயமும் நம்ம பார்க்குறோம். இதை அந்த வீடியோ வந்த அன்னைக்கே நம்ம பேசணும். அதுக்கப்புறம் போக போக இது கொஞ்சம் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போகுது. இது நடந்து 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. போக போக கான்ட்ரவர்சியாக போகுது. இப்போ அந்த வீடியோவை பார்த்த உடனேயும் நமக்கு ஏன் அது தப்புன்னு தோணுது? அப்போ யாரும் பெருசாக ரைஸ்லாம் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேவே நம்ம பேசணும், அந்த நடந்த அன்னைக்கே நம்ம பேசணும். அப்போ ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சிலாம் ஆகலை. அதை பார்த்தோன்னே ஏன் அதை நம்ம ரைஸ் பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு தெரியுது அங்கே அது இட் வாஸ் நாட் அப்ராப்ரியேட்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த விஷயம் நடக்க விட்டுருக்கக்கூடாது அமைச்சர் அவர்கள். அங்கே தான் கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகவுடைய பழைய கூட்டணிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, வைகோ அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறாரு, கிளை இல்லாத எந்த ஊர்லேயும் கிளை இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க. விசிகாவை சொல்கிறாரு. நாளைக்கு மறைய போகிற கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க தேமுதிகன்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. நாங்கள் தன்மானத்தை எழுந்து சுயமரியாதை எழுந்து தான் அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், திமுக கூட்டணியில் இருந்தோம் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இப்பொழுது உயர்மட்ட கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் மதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ தான் கலந்துக்கிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ கலந்துக்கல. ஸோ அந்த எம்எல்ஏ ஆல்ரெடி திமுகவுடைய எம்எல்ஏ தான் அவர். இப்போ திமுகவுடைய பயணம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க வைகோ அவர்களுடைய இந்த செயல்பாடு? இப்போ வைகோ அவர்கள் இன்னும் பழைய காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு. சில நேரங்களில் சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. வைகோ அவர்களும் அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கட்சிக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப வீக்கான ஒரு கட்சிக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்கன்றாரு. அதே மாதிரி கிளைகளே இல்லாத ஒரு கட்சிக்கு 8 சீட், அது விசிகேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 சீட்னு சொன்னது டிஎம்டிகே, தேமுதிக. இன்ஃபேக்ட் எம்டிஎம்கே இந்த 2 கட்சிகளை விட இன்னும் வீக்காக இருக்கக்கூடிய கட்சி தான். கண்டிப்பாக வைகோ அவர்கள் ஆரம்பிக்கும் போது வேணா அது பெரிய கட்சியாக இருந்திருக்கலாம். வைகோ அவர்கள் இன்னும் அந்த காலகட்டத்திலே மேபி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா, எம்டிஎம்கே அந்த கட்சிகளை விட வீக்கான கட்சி தான். அதனால தான் அந்த கட்சிகளை விடவும் மோசமாக நடத்தப்பட்டாங்க, அந்த கட்சிகளை விடவும் கம்மியான சீட்ஸ் தான் வழங்கப்பட்டது. அதுவும் திமுக சின்னத்தில் தான் நீங்கள் நின்னீங்க. ஸோ அப்போ இன்ஃபேக்ட் உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்களுமே அதை ஏற்றுக்கிட்டதால தானே அந்த 4 சீட்டை வாங்குறீங்க. இல்லை, நாங்கள் பெரிய கட்சி, டிஎம்டிகேவை விட நாங்கள் பெரிய கட்சினா நீங்கள் 15 சீட்டில் கேட்டிருக்கணும். அவங்க 4 கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 4 கொடுத்துட்டு போறீங்க, 4 வாங்கிட்டு போறீங்க. அதுவும் அவங்க சின்னத்தில் போட்டிட்டு இருக்கீங்க. அது பெரிய அவமானம் உங்களுக்கு. அதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் கட்சியோட வேல்யூ அவ்வளோதான். அதுவும் நீங்கள் திமுக சின்னத்தில் நிற்கிறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ஜெயிக்கல, அவங்களோட ஸ்ட்ரென்த்ல தான் நீங்க ஜெயிக்கவும் செஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ உங்க எம்எல்ஏ என்ன பண்றாரு, சீர்காழி எம்எல்ஏ அங்க போறேன்றார். அப்ப அவருக்கும் தெரியுது உங்களை நம்பி அவர் ஜெயிக்கல, திமுகவை நம்பி தான் ஜெயிச்சிருக்காருன்ற யதார்த்த உண்மை அவருக்கும் புரியுது. ஸோ அவரும் டாட்டா காட்டிட்டு போறாரு. 2வது, வைகோ அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் சுயமரியாதை, அப்புறம் வேற இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, சுயமரியாதை, அப்புறம் சுயமரியாதை கொஞ்சம் இழந்துதான் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு. ஒரு தலைவர் வாயிலிருந்து அப்படி வரவே கூடாது அந்த வார்த்தை. சுயமரியாதையை நீங்க விட்டு கொடுத்தலாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு தலைவனை தொண்டர்களும் சரி மக்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, எங்க தலைவர்னா எதையும் விட்டு கொடுக்க மாட்டார், நல்லா ஸ்ட்ராங்கா நிற்பார். தமிழர்களுக்கான தலைவர்னா தமிழ் மக்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார், எங்கேயும் அடிபணிந்து போக மாட்டார், என்ன ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்கா நிற்பார் அப்படின்ற அந்த இமேஜை தான் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்படி அந்த இமேஜை உடைக்கிற மாதிரி சில பேர் செயல்பட்டா அதை நீங்க முறியடிக்கணும்.
இப்போ தொழிலாளர்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னா தொழிலாளர் நலனை விட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டார். என்னாலும் நிமிர்ந்தான் நிற்பார். எனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் தொழிலாளர்கள் நலனை விட்டு கொடுக்க மாட்டேன், சுயமரியாதையை விட்டுலாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண அவரு ஓப்பனாக அட்மிட் பண்றாரு. கொஞ்சம் சுயமரியாதையெல்லாம் இழந்து தான் நாங்கள் அங்கே இருந்தோம். சரி சொல்லுங்க, எதுக்காக கொஞ்சம் சுயமரியாதையெல்லாம் இழந்து அங்கே இருந்தீங்க? அதுக்கு ஒன்றும் பெரிய காரணமும் கிடையாது. இல்லை ஃபாசிசத்தை ஃபைட் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபைட் பண்ண வேண்டாமா? நேற்று மட்டும் தான் ஃபைட் பண்ணணுமா? இன்னைக்கு ஃபைட் பண்ண வேண்டாமா? அப்போ நேற்று சுயமரியாதை இழந்திருந்ததுக்கான காரணம் ஃபாசிசம் அப்படின்னா இன்னைக்கும் ஃபாசிசம் இருக்கே. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன ஃபாசிச எதிர்ப்பை பற்றிலாம் ஒன்றும் பேசலையே. அவர் நாங்கள் சுமூகமாக போகணும்னு தானே சொல்கிறார். திமுக வச்சு பேசினாங்க, இவங்க ஒன்றும் பேசலையே. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சுயமரியாதையை கொஞ்சம் இழந்து தான் அங்கே இருந்தோன்றீங்க. அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சுயமரியாதையை இழந்து அங்கே இருந்தீங்க? உங்களுக்கு அது கொடுக்கப்படலைன்னா வெளியேறணும் இல்லை? ஏறிட்டுமே, இப்போதான் டிவி கிட்ட போக போகிறோமே. அது ரைட்டுங்க, ஆனால் காரணம் என்னன்னு சொல்லுங்க. டிவி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா மேபி வேற சலுகைகள்லாம் கிடைக்கலாம், அதிகாரத்தில் இருக்க, அது எனக்கு புரியுது. ஸோ அப்போ அதுதான் உங்களோட லாஜிக்கா? சுயமரியாதையை நாங்கள் இழந்து அங்கே இருந்ததுக்கான காரணம் அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சிது, இன்னைக்கு தாவேக்கு அதை எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால இன்னைக்கு திமுக எதாவது அதை பேசுகிறோமோ அப்படின்றது தான் உங்கள் லாஜிக்கா? ஸோ அதனால ஒரு தலைவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. ஒரு தலைவர்கிட்ட தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, என் தலைவன் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டான், ஸ்ட்ராங்காக நிற்பான், அன்கரப்டபிள், வளைஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு வேணும். ஆனால் வைகோ அவர்கள் கேமரா முன்னாடி கொஞ்சம் சுயமரியாதை இழந்து தான் நாங்கள் இருந்தோம். அப்போ நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு அங்கே இருந்தேன்றதை ஓப்பனாக அட்மிட் பண்ணுறீங்கன்னா உங்களை எப்படி தொண்டர்கள் மதிப்பாங்க? இது தொண்டர்களுக்கும் அவமானம் இல்லை. அப்புறம் இப்போ நீங்கள் தாவேகா கிட்ட போகணுன்னு ஆசைப்படுறீங்க. இப்போ எம்டிஎம்கேவும் பிசிகேவும் டிஃப்ரெண்ட்டு. கணக்குப்படி ஆன் பேப்பர் பார்த்தா எம்டிஎம்கேவுக்கும் 2 சீட்டு தான், லெஃப்ட்டுக்கும் 2 சீட்டு தான், விசிகேவுக்கும் 2 சீட்டு தான், ஐஎம்எல்க்கும் 2 சீட்டு தான். ஆனால் எம்டிஎம்கேவோட 2 சீட்டும் திமுகவோட சீட்ஸ். ஸோ அப்போ எம்டிஎம்கேவோட இந்த 2 சீட்ஸால் பெரிய யூஸ் கிடையாது தாவேகாவுக்கு. இம்மிடியட் யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எம்டிஎம்கே அலைன்ஸில் வந்து சேர்றாங்கன்னு வச்சுப்போம் தாவேகால, அப்போ பை எலெக்ஷனுக்கு போகும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ஒரு எம்எல்ஏ அங்கே போய் சேர்ந்துட்டார். ஸோ இப்போ சீட்ஸும் கம்மியாகலை. இம்மீடியட்டாக சீட்ஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னா நல்லது தான், அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் கம்மியாகுதுன்னா தாவேகாவுக்கு நல்லது தான். இப்போ ஒரு எம்எல்ஏ தான் இப்போ எம்டிஎம்கே கிட்ட இருக்காங்க, நாளைக்கே எம்டிஎம்கே அங்கே போய் சேர்றாங்கன்னா அப்போ ஒரு சீட் கம்மியாகும். அதனால தாவேகாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக அடிச்சு காலி பண்ணிட்டோன்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி இம்மீடியட்டாக ஒரு சீட் கம்மியாகுது, அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாகுது. அப்புறம் லாங் ரன்ல பை எலெக்ஷன்ல நீங்க அந்த சீட்டை திரும்ப வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு என்னமோ எம்டிஎம்கே அந்த இடத்துல சிக்கிட்டாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட்டா இருக்கிறதுக்கான காரணம் அதான்னு பாக்குறேன். 4 சீட்ல 2 ஜெயிச்சிட்டாங்க, ஆனா பெரிய லாபம் இல்லை, அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அதை வச்சு பெனிஃபிட் அறுவடை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன்ல தான் வைகோ அவர்களோட மகனும் பேசுறாரு, இப்போ வைகோ அவர்களும் அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன்ல தான் இப்போ பேசுறாரு. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வகையில் பார்க்கும்போது எம்டிஎம்கே 4ல் 2 சீட் ஜெயிச்சிட்டாங்க, பரவாயில்ல. இப்போ டிஎம்டிகேவை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிஎம்டிகே 10ல் 1 தானே, 10ல் 1 தான். இது வேற ஒன்று, இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். இவங்க திமுக சின்னத்தில் நின்றனால தான் 2 சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதனால திமுக சின்னத்தில் இவங்க நின்னது ஜஸ்டிஃபைடுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சிறிய கட்சிகள்லாம் டெஸ்பரட்டாக இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு வைகோ அவர்கள் அப்படின்னா, விசிகாவை சீன்றாரு. இல்லையே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க, டிஎம்டிகேவையும் சீன்றாரு, டிஎம்டிகேவை சீன்றாரு அப்படின்றது கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க திமுக வெளியேற போறாங்க, அவங்க திமுக தான் இன்னும் இருக்காங்க. சரி, டிஎம்கே சீன்றாரு அப்படின்னா கூட புரிஞ்சுக்க முடியுது, ஒன்றும் இழப்பு கிடையாது. ஆனா இவர் விசிகாவை சீண்டிட்டு தாவேகாக்குள்ள போகும்பொழுது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படாதா? ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்ற ஒரு காரணம் மேபி நம்ம இப்படி கூட பார்க்கலாம். விசிகே வந்து சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தாவேகாவுக்கு. ஸோ அப்போ விசிகேவுக்கு ஒரு சேலஞ்சாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ விசிகே சிக்கல் கொடுக்குறாங்கன்னா இவர் இப்போ விசிகேவை அட்டாக் பண்ணுறாரு. விசிகே செய்த வேலையை நான் செய்கிறேன்றார் வைகோ அவர்கள். அப்போ இது ஒரு விசிகேவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் பார்க்கலாம். தேவையில்லாம செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். பவர் இவங்களுடைய பலம் இவங்களுடைய பலம் கம்பேர் பண்ணும்பொழுது விசிகே பலமான ஒரு கட்சி தான். பலமான கட்சி பலவீனமான கட்சின்றதை தாண்டி இப்போதைக்கு விசிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அசம்பிளியில் 2 சீட்ஸ் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. எம்டிஎம்கேவால் அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சீட் போயாச்சு.
இன்னொரு சீட் இருக்கு கையில். அதுவுமே நாளைக்கு எம்டிஎம்கே இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்கன்னா அவர் ரிசைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சீட் கம்மியாகும், அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அதுக்கப்புறம் வேணால் அந்த சீட்டை நீங்கள் திரும்ப பை எலெக்ஷனில் ஜெயிச்சு எடுத்துக்கலாம். ஸோ வரக்கூடிய லாபம் ஒன்றா தான் இருக்கும். அதுவும் 6 மாதம் கழித்து வரக்கூடிய லாபம் ஒரு சீட்டாக தான் இருக்கும். இப்போ விசிகே கிட்ட 2 சீட்டாக இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் விசிகேவை சேலஞ்ச் பண்ணும்போது 50%ஆவது அவனை ரிப்ளேஸ் பண்ண முடியும் எங்கனாலும் தானே சொல்கிறாரு. ஒரு கூட்டணி கட்சி பிரச்சனையை கொடுக்குது, இன்னொரு கூட்டணி கட்சி அங்கிருந்து உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ டைரெக்டாக இவங்களாம் ரிப்ளேஸ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ விசிகேவை கவுண்டர் பண்ணுறதுக்கு மேபி அதை ஒரு இதாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ சிம்பிளுங்க, வைகோ அவர்கள் இப்போ டெஸ்பரேட்டாக இருக்கார். அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை யார் சொல்லுவா? நாங்கள் விசுவாசமாக தாங்க இருந்தோம், நாளைக்கும் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கேயும் விசுவாசமாக தாங்க இருப்போம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதானே. ஸோ அதனால தான் இப்போ நான் இப்போ கடந்த காலத்தில் நான் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணதில்லை அப்படி சொல்கிறதே என்னன்னா, எங்களை ஒரு த்ரெட்டாக பார்க்காதீங்க, அங்கே வந்தாலும் நாங்கள் விசுவாசமாக தான் இருப்போம் அப்படின்றத சொல்கிறேன். விசுவாசம் சைலண்ட்டாக இருப்போம், ஒன்றும் எதிர்கொள்ளலாம் வராது. ஆமாம், நல்ல பிள்ளையாக நாங்கள் இருப்போம். திமுக கூட எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாங்கள் இருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? தாவேக்கா இவங்ககிட்ட இருந்து என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதெல்லாம் சொல்கிறார். ஸோ அதனால தாவேக்காவை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்த வைகோ அவர்கள் டெஃபினட்டாக இப்போ பண்ண மாட்டார். ஏன்னா இவங்க ஃபுட்பாலில் ஏறுறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைமில் தாவேக்காவை சீண்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போ விசிகேவை வைகோ அவர்கள் அட்டாக் பண்ணுறாருன்னா தாவேக்கா அதை விரும்புதுன்னு அர்த்தம். தாவேக்கா விரும்பாத விஷயத்த இந்த சூழலில் வைகோ அவர்கள் பண்ண மாட்டார். நாளை பின்ன வேணா அலைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் போனதுக்கப்புறம் சில தேவைகள் வரும்போது மேபி சில குடைச்சல்களை கொடுக்கலாம். ஆனால் இந்த சூழலில் இப்போ வண்டியில் ஏற வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. இந்த சூழலில் டிவிகேவை சீண்ட மாட்டாங்க. டிவிகேவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்னமோ இப்போ விசிகேவை அட்டாக் பண்ணுறாங்கன்னா இதை விரும்புகிறாங்க. ஏன்னா விசிகே பார்த்தோன்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணியமான பேச்சு இல்லைன்னாங்க முதல்வரை. அதுக்கு ஆதவர்ஜனாவும் பதிலடி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ விசிகேவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதை தாவேக்கா டைரெக்டாக கொடுக்க முடியாது. தாவேக்கா டைரெக்டாக கொடுத்தாச்சுன்னா கூட்டணியில் சலசலப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும். இவர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பொருந்தும். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆராசா அவர்கள் சொன்னது போல் நம்ம இந்த இடைத்தேர்தலில் கூட்டணி இல்லாமல் பயணம் பண்ணலாமா அப்படின்றத நான் தலைவராக பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி இல்லாமல் திமுக இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது பலமாக இருக்குமா, தனிச்சு விடப்பட்டிருக்காங்களா அல்லது தனியாக நிற்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களா, ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களா? இப்போ திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருந்த கூட்டணி கையை விட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ மேபி வேற மாதிரியான ஒரு இன்ஃபார்மல் அலைன்ஸ் மேபி உருவாகலாமோ, அன்அஃபிஷியல் பேக்ரவுண்ட் அலைன்ஸ் உருவாகலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இப்போ திருச்சி கிழக்கில் திமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை அடுத்த திரும்ப நிற்க வச்சு, அந்த தொகுதியில் நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு. பரவாயில்ல, இந்த விஷயம் பகிரப்படுது. ஸ்டாலின் அவர்களை திரும்பவும் அசம்பிளிக்கு அனுப்பணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் உள்ள இருக்கணுன்ற அந்த பார்வை இருக்கு. இவர் நேரு அவர்களும் அதை பேசியிருக்காரு, கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் கிட்ட அதை கேட்கும்பொழுது திருச்சி கிழக்கில் நிற்பீங்களான்னு கேட்கும்போது இன்னும் முடிவெடுக்கல கட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அப்போ இப்போ திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நிற்கிறாருன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, தனியாக இருந்து ஃபேஸ் பண்ண முடியாது திமுகவால். ஏன்னா இப்போதைக்கு டிவிக்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னும் அந்த அந்த வேவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ திமுக ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸ்டாலின் அவர்களெல்லாம் உள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேபி பேக்டோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கலாம் அதிமுகவோட. மேபி இந்த காமன் வேட்பாளர் போடலான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு தியரி இப்போ பரவலாக சொல்லப்படுது. பொது வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேபி போகலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் நான் சொன்ன அந்த வேவ் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிக்கேவை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளணும். அதான் அவங்களோட அல்டிமேட் ஏமா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிக்கோட எக்ஸ்பான்ஷனை நிப்பாட்டணும். இப்போ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ எம்டிஎம்கேவை உள்ள இழுக்கிறாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் ஃபேஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளணும். அப்போ பை எலெக்ஷன் அதுக்கு ரொம்ப முக்கியம்.
தாவேக்காவுக்கு எதிரான ஒரு மூடு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னா பை எலெக்ஷன்ல நெருக்கி பிடிக்கணும். பை எலெக்ஷன்ல எல்லாரும் தனித்தனியா நிக்கிறாங்கன்னா தாவேக்கா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு போயிடுவாங்க. ஆனா ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பை எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது. ஆனா என்டிகே ஏடிஎம்கேக்கெல்லாம் கெட்டது. ஸோ அதனால என்ன நடக்கும்னு நமக்கு தெரில. ஆனா இந்த ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ ஸ்டாலின் நாளைக்கு போட்டி இடுறாருன்னா இந்த கிரவுண்டை முதல் கிளியர் பண்ணணும். இப்போ நான் சொல்ற இந்த பேச்சுவார்த்தைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகணும். அப்பதான் அவருக்கு போல்டா வந்து கண்டெஸ்ட் பண்ணுவார். நாளைக்கு திரும்பவும் தோக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து சாதா சின்ன லீடர் கிடையாது, சும்மா வந்து தோத்துட்டு போறதுக்கு ரொம்ப இதுவாயிரும். ஆமா. ஸோ ஏற்கனவே நீங்க உங்களோட கோட்டைன்னு சொல்லப்பட்ட குளத்தூர்ல வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. இங்க நீங்க களத்துல இறங்குறீங்கன்னா விட்டதை பிடிச்சேன் பாரு, அங்க வந்து ஜெயிச்சு காட்டின பாருன்றதை நிரூபிக்கணும் நீங்க. அப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்ட்ல வரணும். எல்லாம் பொது வேட்பாளர்கள் நிறுத்துவோம், நம்ம மாத்தி மாத்தி போட்டியிட்டு ஓட்ஸை உடைக்க வேண்டாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்கன்னா மேபி ஸ்டாலின் அவர்கள் வெளில வரலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா தேவையில்லாம அவரோட இமேஜை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சீரியஸான பொலிட்டீஷியன். சிஎம்மா இருந்தவர், ஒரு சிஎம்மா இருந்த ஒருத்தர் குளத்தூர்ல அவரோட சொந்த தொகுதியில தோக்குறாருன்னு அது சாதாரண விஷயமே கிடையாது. அது மிகப்பெரிய வீழ்ச்சி. டிஎம்கே தோத்ததை விட ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோற்றது பெரிய ஒரு வீழ்ச்சி அவருக்கு பர்சனலா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு தோல்வியை அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது. சும்மா ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னொரு தோல்வினா பின்னாடி மிகப்பெரிய பின்னடைவா அவருக்கு இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா காஷியஸா தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க. அவர் போட்டியிடணும்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கணும். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு டிவிகேவை டஃபா ஃபைட் பண்ணி பின்னுக்கு தள்ளணுன்ற தேவையும் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியும் பார்ப்பாங்க. மக்களோட அந்த மனநிலை மாறுதான்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் நடந்துச்சுன்னா மேபி ஸ்டாலின் அவர்கள் வெளில வருவார். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.